இன்றைக்கி வந்து நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து டைலரிங் தெரியாமல் இருந்தாலும் ஓகே, ஆரி தெரியாமல் இருந்தாலும் ஓகே. ஆனால் ப்ரூச்சஸ் வந்து நீட்டாக நம்ம வீட்டில் இருக்க பெண்களே நம்ம ஈஸியாக நம்மளோட ப்ளவுஸில் ரொம்ப நீட்டாக நம்ம நினைக்கிற ஷேப்பில் நம்ம நினைக்கிற டிசைனில் ரொம்ப ஈஸியாக கை ஊசியை வச்சு போடக்கூடியது தான் ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க். அது ஆல்ரெடி தச்ச ப்ளவுஸ்லேயே நம்ம போடலாம். அது நம்மளோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம எப்படி வேணாலும் அதை போடலாம். அந்த ப்ரூச்சஸ் திங்ஸ் வந்து நம்ம ஆரி பொருள் கிடைக்கிற எல்லா கடைகள்லையுமே, அதாவது மிஷின் நூல் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கடைகளே ப்ரூச்சஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே தருவாங்க. அதை எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரூச்சஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 10 கிராம்ஸ் மட்டும் 10 கிராம்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நல்லா வருதுன்னும் போது நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்கும் போட்டுக்கலாம். இது வந்து அதோட கிளாத்து. இந்த கிளாத்து அப்படி கிடைக்கல இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி நெட்டடு கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த நெட்டடு கிளாத் கூட நீங்கள் துணி கடையில் வாங்கி இதிலே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட்டடு கிளாத்தில் இது போல் நம்ம வந்து கம்பி கேட்டு வாங்கிக்கலாம். இந்த கம்பி வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது வந்து எல்லா ஒயிட் கலர் கோல்டு கலர்னு சொல்லிட்டு கிடைக்குது. இது வந்து இந்த நூல்கள் வந்து நான் சுற்றுறதுக்கு நூல் மட்டும் இல்லை, நீங்கள் மூடி அல்லது பென்சில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேனா இந்த மாதிரி எந்த ஷேப்பில் சின்னதாக ஃப்ளவர் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் வச்சு அழகாக நமக்கு சைஸுக்காக தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இதில் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு சிசரில் இந்த இடம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இதை வெளியேற்றது நமக்கு இது எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இந்த கம்பியை வளைஞ்சா வளையும், நமக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இது பாருங்க இந்த மாதிரி கிளாத்து இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளார இதை வச்சு இதை சுற்றிக்கலாம். இது வந்து மிஷின் நூலில் நம்ம நார்மலாக நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு 4-5 சுற்றி ஒரு பூ கட்டுற மெத்தடில் ஒரு 5லேருந்து ஒரு 6 அளவுக்கு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்லேயே நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கிளாத் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நெட்டடு கிளாத்து எல்லா துணி கடையிலையும் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரூச்சஸ் ஒர்க் மெட்டீரியல்னு சொல்லி கேட்டாலே அவங்களே எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ப்ளவுஸில் நீங்களாகவே அழகாக போடலாம். இது வந்து கை முதுகு சைடில் போட்டுக்கலாம். இந்த சைஸ் ஊசி வந்து ரொம்ப சின்ன சைஸு. இது வந்து 9ஆம் நம்பர் சைஸு. இது வந்து கை ஊசி வந்து என்ன சைஸுனா 7ஆம் நம்பர் சைஸ் வந்து கை ஊசி. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மணிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஊசி. இது வந்து 9ஆம் நம்பர் சைஸ் ஊசி. இந்த ஊசியை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அப்போ தான் சின்ன மணிலாம் நமக்கு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க அதில் தான் நான் மிஷின் நூல் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கை ஊசியால் தான் இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த வளையம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மேலே இந்த மாதிரி மேலே கொடுத்து அடுத்தது கீழே அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். சுற்றி ஃப்ளவர் டைப்லேயும் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்ததாக இந்த வளையத்துக்கு மேலே இந்த நூல் சுற்றிருக்கோம் இல்லைங்களா, மிஷின் நூல், அந்த இடத்துல நம்ம விட்டுக்கலாம்.
இந்த பிசு தெரியாத மாதிரி மேலேயே ஊசி வச்சு ஒரு வாட்டி குத்தி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் குத்திட்டு இதே நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே வந்து நீங்கள் இதை சுற்றி இன்னும் ஒரு 2 இது வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே வந்து நான் வந்து மேலே வந்து இந்த டியூப் மணி வைக்க போகிறேன். இந்த சைடில் ஒரு 3 இது வந்து டியூப் மணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் டியூப் கிடைக்கிது. இது அரை சைஸு, இன்னும் கொஞ்சம் நீட்டாக கூட இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி லைக் பண்ணுறீங்களோ அது போல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஊசினும் பொழுது தான் இந்த மாதிரி மணிலாம் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நான் ஒயிட் கலர் மணி எடுத்துக்கிறேன். இது கிட்ட வச்சபடியே நாம் ஊசியை உள்ளே விட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னொன்று டியூப் மணி, ஒரு ஒயிட் கலர் பீட். இந்த மணியை இந்த ஊசியால் தள்ளிட்டு நான் உள்ளே விடுவேன். இதுக்குள்ளே நம்ம கொடுத்துட்டு இதுக்கு மேலேயே நீங்கள் சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, இது போல் மணிலாம் நமக்கு ஜமிக்கிலாம் கிடைக்குது. இந்த மாதிரி கலர் ஜமிக்கிஸ்லாம் இருக்குது. பேக் சைடில் உள்ளே விட்டு ஃப்ளவர் மேலே வர மாதிரி அதுக்கு மேலேயே ஒரு சுகர் பீட் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் 2mm பீட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பூக்குள்ளேயே இந்த மணியை உள்ளே விடுறோம். அடுத்ததாக பக்கத்துலேயே இந்த நம்ம வச்சுருக்க துணி தெரியாத அளவுக்கு இந்த மணியெல்லாம் நம்ம உள்ளே விட்டுறோம். பேக் சைடு உள்ளே விட்டு ஒரு சுகர் பீட். அந்த மணிலையும் கொடுக்காம அந்த ஃப்ளவரில் மட்டும் நாம் கொடுத்துக்கிறோம். இப்போலாம் நெருக்கனபடி நம்ம எல்லாமே கொடுக்கலாம். இப்போல்லாம் நீங்கள் ஃபுல்லாமே இந்த சின்ன ஃப்ளவர் வச்சு செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க. சின்னதாக ஒரு ஒயிட் கலர் இது கொடுத்து இதுக்கு மேலே இந்த குட்டி ஜமிக்கியை கொடுத்துடலாம். குட்டி ஜமிக்கி கொடுத்து அதுக்கு மேலே ஒரு 2mm பீடு வச்சுட்டு, ஆனால் இந்த பீடில் ஊசி கொடுக்காம இந்த ஜமிக்கீஸில் மட்டும்தான் நம்ம ஊசியை உள்ளே கொடுக்கணும். நம்மளோட மைண்டு வந்து எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இந்த ப்ளூச்சஸ் ஒர்க்கை ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சுற்றி இங்கே ஒன்று நம்மளோட விருப்பத்துக்கு இது வந்து நம்ம ரெண்டு கைகளிலையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து முதுகில் ஒன் சைடு saree போட்டுடுறோம். ரைட் சைடு ஒரு 2-3 ஃப்ளவர் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியணும் தான் நெட்டட் கிளாத்தில் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு நார்மலாகவே நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். பேக் சைடு திருப்பி ஊசியை இந்த மாதிரி உள்ளே விட்டு
நூலை வந்து சுற்றி முடிச்சு போட்டுடலாம். ஊசியை மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 சுற்று சுற்றி அதே குள்ளையே நான் உள்ளே விட்டுக்கிறேன் ஊசியை. இது வந்து முடிச்சு வந்துடும். அவ்வளோதான். இதை சிசரில் கட் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.